ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்க மேத்தமேட்டிக்கலா ஸ்டடி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலோட டிஸ்க்ளைமரை ஸ்டடி பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம இண்டிகேட்டர்ஸ், பிரைஸ் ஆக்ஷன், சார்ட் பேட்டர்ன்ஸ், ஆக்டிவ் கான்ட்ராக்ட், ஃபியூச்சர் டேட்டா, இம்பைரபிலிட்டி, ஆப்ஷன் செயின், அதுக்கப்புறம் சார்ட் பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் எதுவுமே பார்க்காம நிஃப்டி 50 மார்க்கெட்டை கால் ஆப்ஷன் பிரீமியம், புட் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் நிஃப்டி 50 ஸ்பாட் சார்ட் இந்த மூணையும் கம்பைன் பண்ணி தான் நம்மளோட கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்கள் பியூரா மேத்தமெட்டிக்கல் பேஸ் பண்ணி ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்கன்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நீங்கள் எந்த மாதிரி கான்செப்டை நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு 1 ஆர் 2 மினிட்ஸில் போடக்கூடிய கால்குலேஷனை வச்சு மார்க்கெட்டை லாஜிக்காகவும் சரி மேத்தமெட்டிக்கலாகவும் சரி எப்படி நம்ம ப்ரொபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு ட்ரேடராக நீங்கள் நம்மளோட வீடியோவை பார்த்து இன்டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா லேர்ன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். இந்த ஒரு வீடியோவுக்கு 1000 லைக்ஸ் அண்ட் தென் 500 ப்ளஸ் கமெண்ட்ஸ் வரும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆகஸ்ட் 4ஆம் தேதி எக்ஸ்பீரி டே நம்ம எடுத்துக்கலாம். ஆகஸ்ட் 4ஆம் தேதி மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிட்டு ஃபர்ஸ்ட் கேண்டிலே எஸ்டர்டே ஹைக்கு கீழே வந்துட்டாங்க. இப்போ ஒன்று மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆகணும், அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் எஸ்டர்டே ஹைக்கு கீழே சஸ்டெயின் ஆகணும். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று தான் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அப்போது இந்த ரெண்டில் என்ன நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம கால்குலேஷன் அண்ட் தென் லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபபிலிட்டி ஆஃப் சான்சஸின் அடிப்படையில் ஃபைண்ட் அவுட் அப்படிங்கிறது பண்ண முடியும். ஸோ 24,600 கால் ஆப்ஷனையும் 24,600 புட் ஆப்ஷனையும் நான் எடுத்துக்கிறேன். அதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு ஃபர்ஸ்ட் 9 காலோட ஓப்பனிங் தேவை. ஸோ 600 காலோட ஓப்பன் வந்து 75. 600 காலோட ஓப்பனிங் வந்து 75. அதே மாதிரி 600 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா 40. ஸோ 75 + 40 115 டிவைட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா 57.5 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. அந்த 57.5 அப்படிங்கிறத கால் ஆப்ஷன்லையும் சரி புட் ஆப்ஷன்லையும் சரி ரெண்டுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரா பண்ணணும். 57.5 அப்படிங்கிறத கால் ஆப்ஷன்லையும் சரி புட் ஆப்ஷன்லையும் சரி ரெண்டுலையுமே நம்ம ட்ரா பண்ணணும். 57.50 அப்படிங்கிறது. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பிரீமியத்திலையும் நம்ம ட்ரா பண்ணணும். ஸோ ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நம்ம மேத்தமேட்டிக்கலாக ஸ்டடி பண்ணிட்டோம் அப்படின்னா, சிஏஎஸ் வந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாச்சும் நமக்கு வந்தாலும் சரி, நம்ம மார்க்கெட்டை லாஜிக்கலாக படிக்கும் போது நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. நம்மளோட அனாலிசிஸ் வந்து லாஜிக்காக இருக்கிறனால எந்த ஒரு மார்க்கெட் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்லையும் கால் அண்ட் புட் அப்படின்ட்டு இருந்தாலே இந்த ஒரு கால்குலேஷன் அப்படிங்கிறது அங்கே அப்ளிகபிள் ஆகி தான் ஆகும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் 57க்கு கீழே ஃபர்ஸ்ட் கேண்டிலே வந்துட்டாங்க. அதே மாதிரி 600 புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து பார்த்துட்டீங்கன்னா 11:40க்கு தான் 57க்கு மேலே போகிறாங்க. இதை எப்படி நம்ம லாஜிக்காக ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப 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 சிம்பிளான விஷயம் தாங்க. நம்மளோட யூடியூப் சேனலை நீங்கள் ரெகுலராக பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான ஆன்சர் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் ரெகுலராக பார்க்கல அப்படின்னாலும் பரவாயில்ல, இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ கால் ஆப்ஷன் பிரீமியமுக்கும் ஒரு லோ இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க, புட் ஆப்ஷன் பிரீமியமுக்கும் ஒரு லோ இருக்குது அப்படின்னு எடுத்துக்கோங்க. இப்போ கால் ஆப்ஷன் பிரீமியமும் லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகுறாங்க, புட் ஆப்ஷன் பிரீமியமும் லோவுக்கு கீழே ட்ரேட் ஆகுறாங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து மோர் ப்ரோபபிலி நமக்கு சைட்வேஸ் போடுமா அல்லது ட்ரெண்டிங் போடுமா? ஸோ ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்னா ஒருத்தவங்க லோவுக்கு கீழே இன்னொருத்தவங்க லோவுக்கு மேலே போகணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா லோவுக்கு மேலே போகிறவங்க சைடு மார்க்கெட் வந்து போகிறக்கு உண்டான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த 57.5 அப்படிங்கிற ஒரு லெவல் இருக்குது. ஸோ கால் ஆப்ஷன் பிரீமியமும் அந்த லெவலுக்கு கீழே, புட் ஆப்ஷன் பிரீமியமும் 57.5க்கு கீழே அப்படின்னா மார்க்கெட் எப்படி வந்து ட்ரெண்டிங் ஆகும்? ஸோ சைட்வேஸ் தான் போகும். அப்போது ஒன்று புட் ஆப்ஷன் பிரீமியம் 57க்கு கீழே இருந்து கால் ஆப்ஷன் பிரீமியம் 57 பிரேக் பண்ணால் மார்க்கெட் கால் சைடு, இல்லை கால் ஆப்ஷன் பிரீமியம் 57க்கு கீழே நின்று புட் ஆப்ஷன் பிரீமியம் 57 பிரேக் அவுட் பண்ணாங்க அப்படின்னா மார்க்கெட் புட் சைடு போகிறக்கு உண்டான சான்சஸ் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ நல்லா நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. கால் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் புட் ஆப்ஷன் பிரீமியம் ரெண்டுமே நமக்கு 11:40 வரைக்கும் 11:40 வரைக்குமே நமக்கு ரெண்டுமே வந்து அந்த 57.50க்கு கீழே தான் இருக்காங்க. ஒன்ஸ் 11:40க்கு அப்புறம் இந்த 57 அப்படிங்கிற ஒரு ப்ரைஸை புட் ஆப்ஷன் பிரீமியம் வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க, கால் வந்து கீழேயே தான் இருக்காங்க. ஸோ அங்கேருந்து வந்து பாருங்க நமக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ பாயிண்ட் போயிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு 100 பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ ஆக்சுவலாக நம்ம வந்து பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுக்கறது கிடையாது, ஜஸ்ட் என்னோட ட்ரேடிங் நாலேஜை நான் உங்ககிட்ட ஷேர் அப்படிங்கிறது பண்ணிருக்கேன். இந்த ஒரு கான்செப்டை நீங்கள் பேக் டெஸ்ட் பண்ணி மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. ஓகே, அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை நீங்கள் மேத்தமேட்டிக்கலாக ஸ்டடி பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் நம்ம வந்து கமெண்ட் செக்ஷனில்
என்னோட வாட்ஸ்அப் நம்பர் நான் குடுத்துருக்கேன். ஸோ நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்கோம். அண்ட் தென் ரெக்கார்டிங் வீடியோஸும் நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி, உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல ரெக்கார்டிங் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்க பர்ச்சேஸ் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம். அண்ட் தென் நம்மளோட டெலிகிராம் குரூப் லிங்க் வந்து பார்த்துட்டீங்கன்னா, கீழ கமெண்ட் செக்ஷன்ல நம்ம பின் பண்ணி வச்சிருக்கோம். அத கிளிக் பண்ணி நம்மளோட டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆயிக்கலாம். டெய்லி பிஃபோர் மார்க்கெட்டுக்கு தேவையான கீ லெவல்ஸ் அப்படிங்கிறது நம்ம குடுத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே. இப்போ ஆகஸ்ட் 4ஆம் தேதி வந்து பார்த்துட்டீங்கன்னா, இந்த ஓப்பன் பேஸ்ட் கால்குலேஷன் அப்படிங்கிறது நமக்கு சூப்பரா வந்து பார்த்தீங்கன்னா, வொர்க் அவுட் அப்படிங்கிறது ஆயிருக்கு. ஓகேங்களா? சேம் இதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னொரு நாளுக்கும் வந்து பார்க்கலாம். ஆகஸ்ட் 3ஆம் தேதி நம்ம பார்க்கலாம். ஸோ இது இன்னைக்கு தான் போட்டு பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்க என்னைக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னாலும் மார்க்கெட்ல உங்களுக்கு உட்காரும். புரியுதுங்களா? ஸோ அண்ட் தென் இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் லாஜிக்கா நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான், உங்களால இத சர்வே பண்ண முடியும். கண்ண மூடிட்டு போயி 600 கால் அண்ட் 600 புட்டோட 2 ஓப்பனையும் ஆட் பண்ணி டிவைட் பை 2 பண்ணிட்டு, எந்த சைடு பிரேக் அவுட் ஆகுறாங்களோ அந்த சைடுலாம் பை பண்ணக்கூடாது. லாஜிக்கா நம்ம யோசிக்கணும். இங்க ஏன் இவ்ளோ பெரிய மொமெண்டம் ஆயிருக்காங்க? அதே மாரி 3ஆம் தேதி ஏன் வந்து நமக்கு மொமெண்டம் ஆகல அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி பண்ணணும். அப்படி ஸ்டடி பண்ணும்போது 600 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹை அப்படிங்கிறது 65. 600 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட இன்ட்ராடே ஹை அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டீங்கன்னா 80. ஸோ இவங்க ரூ. 80க்கு மேல போயிட்டாங்க அப்படின்னாலே இவங்க வந்து ட்ரெண்டிங் ஆகணும் அப்படிங்கிறத லாஜிக். ஸோ இவங்க ரூ. 80க்கு மேல போயிட்டாங்க. அங்கிருந்து ஆல்மோஸ்ட் 80லிருந்து ஒரு 100% அப்படிங்கிறது மூவ் ஆயிருக்காங்க. 160 வரைக்கும் போயிருக்காங்க. சேம் இதே மாரி 3ஆம் தேதியும் இன்ட்ராடே ஹைக்கு மேலயும், எஸ்டர்டே ஹைக்கு மேலயும் புட் ஆப்ஷன் பிரீமியம் நின்னாங்க அப்படின்னா மட்டும் தான் ட்ரெண்டிங்கா ஆக முடியும். ஸோ 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, 570 அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து மார்க்கெட் ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ நான் 500 கால் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் 650 புட் ஆப்ஷன் பிரீமியம் நான் எடுத்துக்கிறேன். 24,500 கால் ஆப்ஷன் பிரீமியம் 3ஆம் தேதி. அதே மாரி 24,650 புட் ஆப்ஷன் பிரீமியம். ஸோ இதுல 600 காலோட ஓப்பன் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, நமக்கு 90. ஸோ 90 அப்படிங்கிறத இங்க இது பண்ணிப்போம். அதுக்கப்புறம் 650 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஓப்பன் என்ன அப்படின்னா 157 பிளஸ் 157 247 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. டிவைட் பை 2 போட்டோம் அப்படின்னா நமக்கு 124 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. 123.5 அப்படின்னு வருது. ஸோ 124 அப்படிங்கிற ஒரு வேல்யூ நமக்கு வருது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல 124 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ நான் டிரா பண்ணிக்கிறேன். 124 அப்படிங்கிற ஒரு வேல்யூவ. ஸோ 650 புட் ஆப்ஷன் பிரீமியம் 9:25க்கு 124க்கு கீழ வந்துட்டாங்க. ஸோ இவங்க 124க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் கடைசி கேண்டில்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா போகுறாங்க. கடைசி கேண்டில் கிடையாது. ஸோ இந்த இடத்துல ஒரு 10:55க்கு தான் போறாங்க. அந்த 10:55க்கு அந்த 124 டெஸ்ட் பண்ண கேண்டிலோட ஹைக்கு மேல ஒரு கேண்டில் கூட குளோஸ் ஆகல. அப்ப இந்த இடத்துல குளோஸ் ஆயிருக்கான்ல ப்ரோன்னு நீங்க நினைக்கலாம். நம்ம இந்த இடத்துல பார்த்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்க்கும்போது இத மட்டும் தான் பார்க்கணும். அப்படியே இந்த இடத்துல குளோஸ் ஆயிருக்கான்னு நெனச்சாலும், இந்த ஹை இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. இந்த ஹை இங்க ஷிஃப்ட் ஆயிருக்கு. அப்ப இதுக்கு மேல குளோஸ் வச்சாங்க அப்படின்னா மட்டும் தான் நமக்கு கணக்கு. இன்னொரு இன் டெப்த்தான லாஜிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, போன சார்ட்ல 57 தாண்டி ரூ. 200 வரைக்கும் போயிருக்காங்க. இந்த சார்ட்ல 124 தாண்டி வெறும் 6 பாயிண்ட் தான் போயிருக்காங்க. ஸோ இது எப்படி ப்ரோ நம்ம கணக்கு பண்றது? நம்ம ஆஸ் யூசுவல் சொன்ன மாரி தான். அந்த சார்ட்ல இன்ட்ராடே ஹையும் பிரேக் ஆயிருக்கு. எஸ்டர்டே ஹையும் பிரேக் ஆயிருக்கு. இந்த 650 புட் ஆப்ஷன் பிரீமியம்ல பாருங்க. இன்ட்ராடே ஹையும் பிரேக் ஆகல. எஸ்டர்டே லோவுக்கு மேலயும் மார்க்கெட் போகல. புரியுதுங்களா? அதாவது 650 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட இன்ட்ராடே ஹைக்கு மேலயும் 500 கால் இல்ல. அதே மாரி 650 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே லோவுக்கு மேலயும் 500 கால் இல்ல அப்படிங்கும்போது எப்படி கால் ஆப்ஷன் பிரீமியம் ஸ்ட்ரென்த் ஆக முடியும்? ஜஸ்ட் லாஜிக்கா திங்க் பண்ணுங்க. இந்த மாரி விஷயத்தெல்லாம் நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா மட்டும் தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல சர்வே பண்ண முடியும். அதெல்லாம் இல்லாம ஒரு லைன டிரா பண்ணிட்டு, கால் அண்ட் புட்ட டிரா பண்ணிட்டு, யாரு மேல போறாங்களோ அவன பை பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்ம எதுவுமே செட் ஆவாது மார்க்கெட்ல. புரியுதுங்களா? ஸோ அப்போ நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, கால் அண்ட் புட் 2 பேருமே நமக்கு வந்து அந்த 124க்கு கீழ தான் ட்ரேட் ஆயிருக்காங்க. அப்ப மார்க்கெட் 2 பேருமே 124க்கு கீழ ட்ரேட் ஆயிட்டு இருந்தா என்ன? மார்க்கெட் கால் சைடா, புட் சைடா இல்ல சைட்வேஸா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. என்ன பொறுத்தவரைக்கும் என்னோட நாலேட்ஜ்க்கு சைட்வேஸ். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு சைட்வேஸ் தான் போட்டுருக்காங்க. ஸோ இந்த மாரி லாஜிக்கா நம்ம ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட திங்க் பண்ணணும். லாஜிக்கா ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ட திங்க் பண்ணோம் அப்படின்னா மட்டும் தான், மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு கிடைக்கும். நான் இன்னொரு சார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து மார்க்கெட்ல நமக்கு நல்ல ஒரு ட்ரெண்டிங்கான நாள் தான். ஸோ மார்க்கெட்டோட ஓப்பன் என்ன அப்படிங்கிறது எடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம 23,670 அப்படிங்கிற ஒரு இடத்துல ஓப்பன் ஆயிருக்காங்க. ஸோ நான் வந்து 24 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் அண்ட் தென் 750 புட் ஆப்ஷன் பிரீமியம் நான் எடுத்துக்கிறேன். ஜூலை
750 23,750 புட்டு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 23,600 கால். இதுலயும் சேம் அதே ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ லாஜிக்கா நம்ம யோசிச்சோம் அப்படின்னா மட்டும் தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல நம்ம சர்வே பண்ண முடியும். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல எந்த ஒரு மேஜர் சேஞ்சஸ் வந்தாலும் நம்ம லாஜிக்கா மார்க்கெட் அப்ரோச் பண்றனால நம்மளோட லாஜிக் அப்படிங்கிறது என்னைக்குமே மார்க்கெட்ல தொடர்ந்துட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? ஓகே. 600 கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஓப்பன் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 600 காலோட ஓப்பன் வந்து 192. அதே மாதிரி 750 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஓப்பன் என்ன அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். 750 புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஓப்பன் வந்து பார்த்துட்டீங்கன்னா எனக்கு 130 சாரி இருங்க போட்டுடலாம். 132 192 அண்ட் தென் 132 அப்படிங்கிற ஒரு வேல்யூ போடுறேன். 192 பிளஸ் 132 அப்படிங்கிற ஒரு வேல்யூ. ஸோ 374 டிவைட் பை 2 அப்படின்னு போட்டோம்னா 162 அப்படிங்கிற ஒரு வேல்யூ வருது. 162 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை காலிலையும் சரி புட்டுலையும் சரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். 162 அப்படிங்கிற ஒரு வேல்யூவை காலிலையும் சரி புட்டுலையும் சரி நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஸோ கால் ஆப்ஷன் பிரீமியம் பாருங்க நமக்கு எங்கிருந்து எக்ஸாக்டா எங்கிருந்து திரும்பி இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ அண்ட் தென் இங்கிருந்து திரும்பறத நம்மளால வந்து லாஜிக்கா ப்ரிடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டா 750 புட் ஆப்ஷன் பிரீமியம் 162 பிரேக் அவுட் பண்றாங்க. 162 பிரேக் அவுட் பண்ணக்கப்புறம் நமக்கு காலோட இன்ட்ராடே ஹையை பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்களா? காலோட இன்ட்ராடே ஹை 233. ஸோ 233க்கு இவங்க போயிருக்காங்களா? போகவே இல்லை. அப்போ இந்த 162 பிரேக் அவுட் மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. காலோட இன்ட்ராடே ஹையும் பிரேக் அவுட் பண்ணல. அதே மாதிரி கால் ஆப்ஷன் பிரீமியத்தோட ஓப்பனுக்கு மேலேயும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டெயின் அப்படிங்கிறது பண்ணல. அப்ப சஸ்டெயின் அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ சஸ்டெயின்னா 1 ஹவர் கேண்டில் க்ளோஸ் வைக்கணுமா? இல்ல 5 நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் வைக்கணுமா? இல்ல 15 நிமிஷம் கேண்டில் க்ளோஸ் வைக்கணுமா அப்படின்ட்டு. இப்போ நீங்க 1 மினிட் கேண்டில் பார்த்தீங்க அப்படின்னா 1 மினிட் கேண்டில் அந்த 192க்கு மேல க்ளோஸ் வச்சாங்க அப்படின்னா அந்த 192க்கு மேல இருக்காங்கன்னு அர்த்தம். அந்த 192க்கு கீழ க்ளோஸ் வச்சாங்கன்னா 192க்கு கீழ வந்துட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதுங்களா? இதுக்கும் டைம் ஃப்ரேமுக்கும் சம்மந்தமே கிடையாது. 1 ஹவர் கேண்டில்ல பார்த்தீங்க அப்படின்னாலும் 192க்கு மேல இருந்தாங்கன்னா ஸோ 192க்கு மேல சஸ்டெயின் ஆகுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 192க்கு கீழ வந்துட்டாங்கன்னா 192க்கு மேல சஸ்டெயின் ஆகல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். புரியுதுங்களா? இதுதான் வந்து லாஜிக். ஓகே. அப்போ அண்ட் தென் 23,600 கால் ஆப்ஷன் பிரீமியம் 162 பிரேக் அவுட் பண்றாங்க. அப்படி பிரேக் அவுட் பண்ணும்போது 600 கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டோட ஓப்பனுக்கு மேலேயே தான் சஸ்டெயின் பண்றாங்க. 132க்கு மேலேயே தான் இருக்காங்க. இப்போ நீங்க லாஜிக்கா நினைச்சு பாருங்க. கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டோட ஓப்பனுக்கு மேல சஸ்டெயின் ஆயிருக்கா? இல்ல புட் ஆப்ஷன் பிரீமியம் காலோட ஓப்பனுக்கு மேல சஸ்டெயின் ஆயிருக்கா? அப்படிங்கிறது நீங்களே திங்க் பண்ணி பார்த்துக்கோங்க. இவ்வளவுதான் அந்த சஸ்டெயின் அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இருக்க லாஜிக்கே. புரியுதுங்களா? ஓவராலா பார்க்கும்போது கால் ஆப்ஷன் பிரீமியம் புட்டோட ஓப்பனுக்கு கீழ 1 நிமிஷம் கூட போகல. அதே மாதிரி 750 புட் ஆப்ஷன் பிரீமியம் காலோட ஓப்பனுக்கு மேல வந்து பார்த்துட்டீங்கன்னா நமக்கு ஒரு 5 to 10 நிமிஷம் போயிருக்காங்க. ஸோ அப்போ 1 நிமிஷம் கூட போகாதவன் ஸ்ட்ராங்கா? இல்ல 5 நிமிஷம் 10 நிமிஷம் போனவன் ஸ்ட்ராங்கா? அப்படிங்கிறது நீங்களே யோசிச்சுக்கோங்க. அண்ட் தென் இன்னொரு விஷயம் 162 பிரேக் அவுட் பண்ணிட்டு நமக்கு மார்க்கெட் வந்து புட்டோட ஓப்பனுக்கு மேல தான் இருக்காங்க. அண்ட் தென் 199 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட இன்ட்ராடே ஹை. அண்ட் 199 நமக்கு இந்த புட் ஆப்ஷன் பிரீமியம் பிரேக் அவுட் பண்றாங்க அப்படின்னா புட்டோட இன்ட்ராடே ஹைக்கு மேலேயும் கால் இருக்காங்க. அதே மாதிரி புட் ஆப்ஷன் பிரீமியத்தோட எஸ்டர்டே ஹைக்கு மேலேயும் கால் இருக்காங்க. அப்போ மார்க்கெட் மோர் ப்ரோபபிலி எந்த சைடு? கால் சைடு தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிராவல் ஆகணும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க லேர்ன் பண்ணீங்க அப்படின்னா மட்டும்தான் ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்ல என்ன நடக்குது, என்ன நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். ஸோ இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்காம கேண்டில் ஸ்டிக்ஸோ, பிரைஸ் ஆக்ஷனோ, சார்ட் பேட்டர்ன்ஸோ, இண்டிகேட்டரோ இல்ல ஆக்டிவ் கான்ட்ராக்டோ வச்சு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களால ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டை கத்துக்கவும் முடியாது. நீங்க மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா வெறுமனையா மைண்ட்ல எந்த ஒரு விஷயமே நம்ம கத்துக்காம மார்க்கெட் மூவ் ஆவானா இல்லையா அப்படிங்கிறது தெரியாம கண்டமேனிக்கா பை அண்ட் செல் பண்ணி நம்ம லாஸ் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேக் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னா மட்டும் தான் அந்த லாஸை குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறதே இருக்கு. புரியுதுங்களா? ஸோ நம்ம டோட்டலா ஒரு 3 சார்ட் காட்டியிருக்கோம். 2 ட்ரெண்டிங் சார்ட், ஒரு சைட்வேஸ் சார்ட் நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இந்த சார்ட்டை நீங்க வந்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க இதே கான்செப்ட்ல. ஸோ உங்களோட ட்ரேடிங் ஸ்கில்ல நம்மளோட சேனலை பார்த்து நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. இந்த மேத்தமேட்டிக்கல் கான்செப்டை நீங்க இன்டெப்தா லேர்ன் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் தென் ரெக்கார்டிங் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் இன்னொரு விஷயம், டெலிகிராம் குரூப்ல ஜாயின் ஆகாதவங்க ஜாயின் ஆகிக்கோங்க. லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட லேர்னிங் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் அப்படிங்கிறது பண்ணுங்க. ஐ ஹோப் நீங்க எல்லாரும் ஒரு நல்ல லேர்னிங்ஸ் எடுத்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். நன்றி, வணக்கம்.